ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப நாளா ரிவ்யூ பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நம்ம ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணிட்டு எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நோட் பண்ணிட்டு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா இந்த வீடியோ மேக் பண்ணா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதால ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாள் இந்த வீடியோ பண்ணல. பட் நம்ம சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம நீங்க பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல பார்க்க போற ப்ராடக்ட் உங்களுக்கு அதை பத்தின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஏதாவது சம் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா வீடியோல ரிவ்யூல, ஸோ நீங்க சொன்னீங்கன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்கா இல்லையா, எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரீசெண்டா என்னன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ரெண்டுத்துலயுமே நம்மளோட சேனலை புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஷ் வாஷர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ரீசெண்டாக என்னன்னா டிஷ் வாஷர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பர்சனலாக நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. அண்ட் இது நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் என்னன்னா எந்த பிராண்டில் டிஷ் வாஷர் போலான்றப்போ நான் செக் பண்ணப்போ என்னன்னா போஷ் இருந்தது, அப்படி இல்லை ஃபேபர் இருந்தது. இதை தாண்டி மற்ற பிராண்ட்ஸ்லையுமே இருந்தது. நான் கன்சிடர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா போஷ் அப்படி இல்லைனா ஃபேபரில் போகலாம். இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. போஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது ப்ரைஸ் ஃபேபர் கம்பேர் பண்ணுறப்ப என்னன்னா ரொம்பவே ஹையாக இருந்தது. ஸோ நம்ம ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற டிஷ் வாஷர் பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்ல ஒரு பிராண்டில் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே பார்க்குற மாதிரி என்னன்னா நெட்டில் சர்ச் பண்ணி அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே ஃபைனலாக ஃபேபரே நம்ம டிஷ் வாஷர் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த ஃபேபர் டிஷ் வாஷர் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டோரை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். மேலே இருக்கிறது ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக எடுக்க முடியாது. இது அட்டாச்சாக தான் இருக்கும், டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற எல்லா ஸ்பூன்ஸுமே இதில் ஒன்றா வச்சுட்டு இதை நீங்கள் எடுத்து அப்படியே உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வாஷ் பண்ணுறப்ப க்ளீனாக வாஷ் பண்ணிடும். அண்ட் தென் கீழே இருக்கிற இந்த ரேக்கை நீங்கள் என்னென்னா செப்பரேட்டாக கழட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில். அண்ட் இங்கே இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம என்னென்னா சால்ட் ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் ஃபில் பண்ணணும். சால்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டரில் எந்த சால்ட் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அதை சாஃபன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் மொத்தமாக 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ஸா சரி ஓகே. மிஷர் ரன் பண்ணுறதுக்கு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 பொருள் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சால்ட் தேவைப்படும். அதுக்கப்புறமா என்னென்னு கேட்டிங்கன்னா லிக்விடு, இங்கே இருக்கும் லிக்விடு. அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேப்லெட் மட்டுமே போட்டால் போதும். சால்ட்டு லிக்விட்லாம் செப்பரேட்டாக யூஸ் பண்ண தேவையில்லை. பட் டேப்லெட் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட்டை விட ரொம்ப காஸ்ட்லின்றதுனால நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் 3த்தையுமே. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிடர்ஜென்ட் ஃபில் பண்ணுவீங்க. இது லிக்விட் யூஸ் பண்ணுவீங்க. மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை ஒரு வாட்டி கூட. அண்ட் இது என்னென்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எப்படிலாம் வேணுமோ பிளேஸில் எங்கெங்கெல்லாம் இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பிளேட்ஸ் வைக்கணும், இங்கே கப் வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஒரு விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுக்கிறப்ப என்னென்னா மொத்தமாக மேலே வைக்காமல் ப்ராப்பராக அதுக்கான வாஷ் பண்ணிட்டு வர அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னன்றது. அண்ட் இதில் இருக்கிற மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த பக்கம் அழுக்கு ரொம்ப இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்வர்ட்ஸ் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னா கவுத்து அதை வைக்க போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த டிஷ் வாஷருக்குள்ளார. பட் கரண்டிஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கரண்டி அந்த ஒரு விஷயம்லாம் எந்த பக்கம் ரொம்ப கரை இருக்கோ அந்த பக்கமாக திருப்பி வைக்கிற மாதிரி வைங்க. அப்போ இன்னுமே ஒரு நல்ல ஒரு வாஷ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த 2 ரேக்லேயுமே என்னென்னா பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேனை சுற்றி பாருங்கள். இந்த ஃபேன் ஃப்ரீயாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நீங்கள் வச்சுருக்க கரண்டியோ இல்லைனா ஸ்பூனோ ஏதோ ஒரு பாத்திரம் இதை தடுத்து இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் அதை கவனிக்காமல் மிஷினை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாஷ் ப்ராப்பராக இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஃபேன் ஃப்ரீயாக சுற்றினா தான் என்ன ஆகும்னா தண்ணி எல்லா இடத்துலையுமே பாத்திரத்துக்குள்ளார பட்டு கிளியர் ஆகும். நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலேயும் சரி கீழேயுமே என்னென்னா கை கொஞ்சம் உள்ளே விட்டு
நீங்கள் அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே சுற்றி பாருங்கள் மறக்காமல். இதுதான் மெயினான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் வாஷர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குன்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஷ் வாஷர் வாங்கினதுக்கப்புறமா மெயினாக அதுக்கு வந்து டிடர்ஜென்ட்டு, லிக்விடு, சால்ட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணணும். இப்போ நம்ம இதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸ் எதெல்லாம் வைக்கணும்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ப்ளக் பாயிண்ட் இது பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் வந்து ஆன் ஆகிடும். இந்த இண்டிகேட்டர் இருக்குது இல்லைங்களா, இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டுக்கு, இன்னொன்று வந்து லிக்விட் ஃப்ரெண்ட்ஸ். இது சால்ட் அண்ட் லிக்விட் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 15 to 20 வாஷ் நீங்கள் டெய்லியுமே வந்து எப்படி எத்தனை வாட்டி ரன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு 20 இல்லை 15 வாஷஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ சால்ட் வந்து காலி, லிக்விடும் வந்து காலினா உங்களுக்கு இங்கே வந்து லைட் ஏரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரீஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரெகுலராக பண்ண தேவையில்லை. ஐ மீன் ரெகுலராக அந்த சென்ஸ் நீங்கள் ஒரு வாட்டியுமே வந்து பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இதில் எப்பப்பெல்லாம் வந்து வார்னிங் லைட் எரியுதோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பட் டிடர்ஜென்ட் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எவ்ரி வாஷ்க்கு வந்து டிடர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறமா என்ன டிஃபால்ட்டாக வந்து ஈகோ மோடில் இருக்கும். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டென்ஸ் மோடு, இது ஈகோ, இது கிளாஸு, இது குயிக் வாஷு, அண்ட் தென் இது வந்து ரின்ஸு, அண்ட் இதுவுமே இன்னொரு மோடு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் இதில் மேஜராக யூஸ் ஆகக்கூடியது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்டென்ஸ் மோடு, அப்படி இல்லை ஈகோ மோட், அப்படி இல்லை குயிக் வாஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 தான் வந்து நீங்கள் மேஜராக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க. குயிக் வாஷ்ன்றது டிஃபால்ட்டாக வந்து 1.5 hours எடுத்துக்கும். நீங்கள் ஈகோ மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 3 hours 45 minutes. அண்ட் இன்டென்ஸ் மோடுமே வந்து 2 hours 50 minutes கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மிஷின் லாக் பண்ண நினைக்கிறேன். ஸோ குயிக் வந்து 1 hour 30 minutes. அண்ட் இன்டென்ஸ் மோட் வந்து 2 hour 50 minutes ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேஜராக யூஸ் பண்ண போகிறது இன்டென்ஸு, ஈகோ அண்ட் தென் குயிக் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மோடு தான் நம்ம டிஃபால்ட்டாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு அது 3 மோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஃபால்ட்டாக ஷெடியூல் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், எந்த டைமில் வந்து மிஷின் ரன் ஆகணும் ஒரு டேயில் அப்படின்றத வந்து ஷெடியூல் பண்ணி வைக்கிறதுக்காக. இதை நீங்கள் முன்னாடியே வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு டைமிங் நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷின் வந்து ஆன் ஆகி ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஃப் லோடு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஒரு மோடு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 ரேக் இருக்குங்களா, 2 ரேக்கில் ஏதாச்சும் வந்து ஒரு ரேக்கில் தான் வந்து எனக்கு வந்து திங்ஸ் வந்து நிறைய இருக்குது, இன்னொரு ரேக் வந்து எம்டியாக இருக்குது. அந்த டைமில் என்னென்னா ஆஃப் லோட். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பாத்திரம் வந்து ரெகுலராக நம்ம அடுக்கிறதுக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே வந்து லெஸ்ஸான பாத்திரம் இருக்கிறப்ப என்னென்னா ரொம்ப கம்மியான லோடு தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ, இன்டென்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப் லோடுன்றது. அண்ட் இது ரெண்டுமே வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சைல்ட் லாக். கிட்ஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சைல்ட் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க எந்த பட்டன் அழுத்தினாலும் வந்து ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாத்திரம் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே அடுக்கி இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் ஈகோ அண்ட் இன்ஸ்டன்ட் மோடுக்கு மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் இது வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே லோட் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணிவிட்டு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து எதர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அப்படின்னா டைரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கனாலும் மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நான் மிஷினில் அடுக்க போகிறேன். அது எப்படின்றத வந்து நான் எப்படி அடுக்கிறேன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஐடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நான் எல்லா சாமானியுமே வந்து அடுக்கி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதை விட இன்னுமே வந்து பெட்டராக ஏதாவது வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்போ நான் எப்படி அடிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழ் ரேக். இது கீழே இருக்கிற இதில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுக்கியிருக்கேன். நான் ஏன் அந்த ஸ்பூன் ரிலேட்டடாக இருக்கிறது வைக்கலான்றது இப்போ உங்களுக்கு தெரியும். அதை வச்சிங்கன்னா அதுவே வந்து ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களால் வந்து இன்னும் நிறைய பாத்திரங்கள் வந்து வைக்க முடியுது. அதனால தான் வந்து நான் அதை டிஃபால்ட்டாக வந்து வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஃபுல்லாக அடுக்கிட்டு இதை தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தள்ளிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இதை சுற்றி பார்க்கணும். ஓகே, என்னன்னா ஃப்ரீயாக சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரச்சனை இல்லை. இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வீட்லேயுமே நீங்கள் பாத்திரம் அடுக்குனதுக்கப்புறமா. அண்ட் அதே மாதிரி நான் மேலே அடிக்கிட்டேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் கிளியராக சுற்றுது. மேலே நான் எப்படி அடிக்கிருக்குன்றதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நான் அடுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இதில் வச்சு விட்டுருவேன் நான். அண்ட் டம்ளர்ஸ் எப்பவும் போல் இந்த பக்கம் அப்படியே கப்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது. இவ்வளோ சாமானை வந்து நம்மளால் வந்து அட் அ டைமில் வந்து ரன் பண்ண முடியுதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கிறதுலேயே வந்து
ஒரு நாட் ஓன்லி இந்த பிராண்டு மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்லையுமே சொல்கிறேன், நல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயுமே நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்ஸ் பாத்திரம்லாம் அடுக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், டிடர்ஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து ஃபினிஷில் இருக்கிற அதோட ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். லிக்விட் ஆகட்டும், டிடர்ஜென்ட் ஆகட்டும், சால்ட் ஆகட்டும். சால்ட் வந்து கவரில் எங்கேயும் கட்டி வச்சிருப்போம், எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ லிக்விடும் சால்ட்டும் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணது நான் சொன்ன மாதிரி தான் 20 வாஷ் ஒன்ஸ் இல்லை 15 வாஷ் ஒன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வார்னிங் லைட் எரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை ஃபில் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் டிஷ் வாஷர் போடுறப்ப என்னென்னா சால்ட்டை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க, சாரி டிடர்ஜென்ட் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் அந்த அளவு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஃபில் பண்ணிவிட்டு, நிறைய பேர் வந்து இதில் அப்படியே தூவி விடுவாங்க, பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் இதில் மட்டும்தான் பண்ணுறது. இதில் பண்ணிவிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு இப்போது ஈகோ மோட் வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இனிஷியலாக வந்து ஜஸ்ட்டு ஒரு வால்யூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறமா சவுண்ட் வந்து சுத்தமாக வராது, ரொம்பவே சைலண்ட்டாக தான் மிஷின் ரன் ஆகும். அதனால் வந்து மிஷினை ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையுமே வந்து ஒரு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சுமே வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இந்த ஃபேபரை வந்து கன்சிடர் பண்ணி செக் பண்ணலாம். நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷோரூமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அமேசானில் வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்குது இல்லையா, அதனால தான் வந்து நான் ஷோரூம்லேயே பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ஷோரூம்லேயுமே என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து ஷோரூமுக்கே கால் பண்ணலாம், சர்வீஸ் கஸ்டமர் கேரில் கால் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு எந்த ஒரு சர்வீஸுமே நமக்கு தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆக்வா கார்டு இல்லை ஏசி இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்லாம் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மிஷின் ரன் பண்ணாலே போதும், என்டையராக அதை வந்து வாஷ் பண்ணுறப்ப என்னென்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக உள்ளே சுற்றுறதுனால என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மிஷின் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா சூப்பராக க்ளீனாக இருக்கும், உள்ளே வந்து ஸ்மெல் எதுவுமே வர சான்ஸே இல்லை. அதனால் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து கேர் பண்ண வேண்டிய நீடுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம்னு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கோ இல்லை வந்து ஷோரூமுக்கோ வந்து கேட்குற மாதிரி இருக்கும், கால் பண்ணி என்ன ப்ராப்ளம்ன்ட்டு. மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே தனியாக அதுக்குன்னு டேக்கன் கேர்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. பட் இது வந்து பாத்திரத்தை எப்படி கழுவுதுன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டிங்கன்னா பாத்திரத்தை வந்து ரொம்பவே நல்லா கழுவுது, எக்ஸப்ட் 2 விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரொம்பவே வந்து தீஞ்சு போன, இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சு சமைக்கும் இல்லையா, அது எல்லாமே தீஞ்சு போயிருந்தால் அடி பிடிச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுன்னா என்ன தான் இன்டென்ஸ் மோடு வச்சாலுமே அது அப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் இதுவாகும், பட் அந்த கரெல்லாம் வந்து அப்படியே அங்கங்கே தான் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறமா பால் கிண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பால் ஒன்ஸ் காசி வச்சதுக்கப்புறமா மறுநாள் அதை கழுவுறது வைப்பேன் இல்லையா, நம்ம அது ரெண்டுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குக்கராக இருந்தாலும் சரி பால் குண்டாலும் சரி, நம்ம நார்மலாக கழுவுறப்போ என்ன பண்ணால் தேய்ச்சி தான் நல்லா கழுவும், அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுன்றதுனால. ஸோ டிஷ்வாஷரில் வந்து வச்சிங்கன்னா அது அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப வந்து க்ளீனாக போகாது. அது ரெண்டுமே, இந்த 2 தவிர மற்ற எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் டிஷ்வாஷர். அந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே என்னென்னா டிஷ்வாஷர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இப்போ இருக்கிற செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஒரு 60% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமைனிங் 40% என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து ஸ்டீல் அண்டு பீங்கானில் இருக்காது இல்லையா, அதுதான் ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் அலுமினியம்லாம் இதில் வைக்க முடியாது, அலுமினியம் பிளாஸ்டிக்லாம். இது வைக்காதனால நம்மளுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து என்னென்னா நம்ம மேனுவலாக தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 60% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் வந்து இது வரைக்குமே வந்து எந்த ஒரு டேமேஜுமே வரல ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ரிப்பேர் ப்ராப்ளமே இல்லை. மிஷின் வாங்கினப்போ எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் பக்காவாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் வீட்டுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் தாராளமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணி செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் இல்லை, டிஷ்வாஷர் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கனாவே தாராளமாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைனுக்கும் ஷோரூமுமே ஒரு 1000-1500 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதனால் நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷோரூமில் எடுத்துட்டேன். எதுக்கு நம்ம ஆன்லைனில் வந்து டேமேஜ் ப்ராடக்ட் வந்ததுன்னா திரும்ப அது வந்து ஒரு தலைவலி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிட்டர்ன் போட்டு அதெல்லாம் பண்ணுறது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் எடுக்க போகிறப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக வந்து ஷோரூமில் எடுத்துருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.